கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் பதற வேண்டாம், கலங்க வேண்டாம். வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறுவதில்லை, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அவர் என்ன குறிச்சிருக்கிறாரோ, அவர் என்ன உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறாரோ, என்ன தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காட்டியிருக்காரோ, அதை ஏற்ற சமயத்தில் நிறைவேற்றுவார். ஆகவே உங்கள் மனசில் அதை நினச்சி அது நடக்கலையேன்னு சொல்லி குழம்பாதீங்க, கலங்காதீங்க, விசுவாசிங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீங்கள் கண்டிப்பாக செழிப்பீங்க. ஆகவே அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவர் என்ன சொல்லியிருக்கார்? என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானம் முற்றிலும் உயர்ந்த ரகமானது என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவரே, நீர் கொடுக்கிற சமாதானத்தை இந்த பிரச்சனைகள் மத்தியில், இந்த சூழ்நிலையில் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த சமாதானத்தை உங்களுடையதாக மாற்றிக்கொள்ளுங்க. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை தொடர்ந்து விசுவாசித்து சமாதானத்தில் நடக்க பழகி கொள்ளுங்க. நீங்கள் விசுவாசித்து சமாதானத்தில் நடக்கும் பொழுது ஏற்ற வேளைகளிலே அந்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுக்காக அவர் தம்முடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அவரே சமாதான காரணர், சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். பயப்படாமல் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஏற்ற காலத்தில் உங்கள் நன்மைகளை பார்ப்பீங்க. ஆமென்.